ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எட்டு தொகையில் ஃபஸ்ட்டு 2 கொடுத்துட்டேன். நற்றினையும் குறுந்தொகையும் போன கிளாஸில் நடத்திட்டேன். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐங்குறு நூறு பார்க்கலாம். இதில் வந்து கண்டென்ட் கம்மியாக தான் இருக்குது. வாங்க அதை மட்டும் பார்த்துடலாம். ஐங்குறு நூறோட அடிவரையறை என்னென்னா 3 to 6 ஓகேவா. அந்த 3 to 6க்குள்ளே தான் அவங்க பாடல் லைன் ஏற்றுவாங்க ஓகேவா. அதான் 3 to 6. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பாடலோட எண்ணிக்கை ஐங்குறு நூறில் மொத்தம் எத்தனைனா 500 ஓகேவா. 500 பாடல்கள் மொத்தம் ஐங்குறு நூறில் இருக்குது. அடிவரையறை வேறு, பாடல் எண்ணிக்கை வேறுன்னு அதை புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஐங்குறு நூறை எப்படி பிரிப்பாங்கன்னா 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100ன்னு பிரிப்பாங்க ஓகேவா. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, கொஸ்டினில் வரலாம் எப்படி பிரிப்பீங்கன்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் ஐங்குறு நூறு மொத்தம் நம்ம எத்தனை பார்த்தோம், 500 பாடல்கள் சொன்னோன்னா ஐங்குறு நூறை மொத்தம் 5 திணையாக பிரிச்சிருப்பாங்க. அது என்னென்ன திணைனா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதை பாடினவங்களும் நான் எழுதியிருக்கேன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோம்னா குறிஞ்சினா என்னது மலையும் மலையும் சார்ந்த இடம், அதை வந்து பாடினவர் கபிலர் ஓகேவா. முல்லை வந்து என்னது காடும் காடும் சார்ந்த இடத்தை தான் முல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ முல்லை காட்டில் வந்து என்ன இருக்கும், பேய் இருக்கும். அப்போ பேயனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் ஞாபகம் வச்சுருக்கேன், நீங்களும் அப்படி வச்சுக்கிடுங்க. மருதம்னா என்னது வயலும் வயலும் சார்ந்த இடம். வயலில் வந்து எப்போதும் நம்ம நடுவில் போக மாட்டோம், ஓரமாக தான் போவோம். அப்போ வயல் வந்து ஓரம் போகியார். மருதம்னு வந்துட்டாலே ஓரமாக போகணும். வயலில் வந்து நம்ம வயலில் மிதித்து போக மாட்டோம், ஓரமாக தான் போவோம், அப்படி வச்சுக்கோங்க. நெய்தல்னா என்னது கடலும் கடலும் சார்ந்த இடம். கடலுக்கு வந்து நம்ம ஒத்தையில் போக மாட்டோம், 3 பேரோட சேர்ந்து தான் போவோம். அப்போ அம்மூவனார், 3 பேரோட சேர்ந்து போகிறோம், அதான் அம்மூவனார். அப்படி நான் செட் பண்ணியிருக்கேன், நீங்களும் செட் பண்ணிக்கோங்க. பாலை வந்து என்னது, பாலை வந்து என்னது மணலும் மணலும் சார்ந்த இடம் தான் பாலை. அப்போ அங்கே வந்து ஆந்தை ஓதல் ஆந்தையெல்லாம் லாந்துன்னு வச்சுக்கோங்க ஓகேவா. அப்போ மொத்தம் இந்த 500 பாடல்களை கொண்டது. அது வந்து 5 திணையாக பிரிப்பாங்க. அந்த 5 பேரையும் நான் கொடுத்துருக்கேன். பாடினவங்க குறிஞ்சியை பாடினவர் கபிலர் தான், முல்லையை பாடினது பேயனார், மருதம் ஓரம்போகியார், நெய்தல் அம்மூவனார், பாலை ஓதலாந்தையார் ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஐங்குறு நூறை தொகுத்தவர் யாருன்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். இதில் வந்து 2 பேருமே இருப்பாங்க ஓகேவா. தொகுத்தவர் வந்து புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் யாருன்னா நான் எப்போவுமே சொன்னேன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன சொன்னேன், தொகுப்பித்தவர் வந்து ஒரு மன்னனாக தான் இருப்பாங்கன்னு சொன்னேன்னா அதே மாதிரி இந்த நூலை யார் தொகுப்பிச்சான்னு கேட்டாங்கன்னா யானை கற்றை மாந்தரன் சேரல் இரும்பொறை. இவர் ஒரு சேர மன்னன். நீங்கள் வந்து சேரல் இரும்பொறை அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், இவர் ஒரு சேரர் தான் ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 8 தொகை நூல்கள் அதிக பாடல் எண்ணிக்கை கொண்ட நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஐங்குறு நூறு தான். ஏன்னா இதில் மட்டும்தான் 500 பாடல்கள் இருக்கும். 8 தொகையில் மொத்தம் 8 நூலா, அதில் அதிக எண்ணிக்கை பாடல் கொண்ட நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஐங்குறு நூறு தான். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் யூனிட் 8ல் இந்த 2 கொஸ்டினும் கேட்டாங்க, இதுவும் கேட்டாங்க. இந்த 2மே யூனிட் 8 கொஸ்டின், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை. நெக்ஸ்ட்டு பெண்பார் புலவர்களின் பாடல்களில் இடம்பெறாத நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னு டவுட்னா நீங்கள் எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரே பார்த்துக்கலாம். அப்போ பெண்பார் புலவர்களோட பாடல் இடமே பெறலை. இதில் எந்த